இது எங்க இருக்குன்னா சவுதி அரேபியால மக்கா மதீனா என்ற ஒரு நகரத்துல இருக்கு. இங்க இதான் உலகத்திலே மிகப்பெரிய அடக்கஸ்தலமாகவும் இருக்கு. இங்க வந்து பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், பேரப்பிள்ளைகளை எல்லாத்தையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 2 மனைவிமார்களை தவிர மிச்சம் எல்லாத்தையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவும் இங்கே அடக்கம் பண்ணல. அவங்க வந்து எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா மதீனாவுக்கும் மக்காவுக்கும் போற வழியில நவாரியான்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள், அவங்களையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பசங்களையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஹுசைன் அலி அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தலைமாட்டுக்கு மேல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவும் இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலையை மட்டும்தான் இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. மீதி உடலை வந்து ஈராக்ல அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு போருக்கு போயிருக்காங்க. அப்போது அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. தலை தனியா உடம்பு தனியான்னு. அதனால தலையையும் உடம்பு ரலியல்லாஹு அவங்க வந்து நான் மரணிச்சா இங்கதான் என்ன அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க உடி தோண்ட 3வது நாளே அவங்களும் மரணிச்சிட்டாங்க. அவங்க தோண்ட புள்ளியில தான் அவங்கள புதைச்சிருக்காங்க. மறுபடியும் நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாத்தையும் இருக்கிறோம். நம்மள தான் ஜன்னத்துல் பகீல உள்ளவங்க தான் இருக்கிறோம். அதுக்கடுத்து மக்கா மதீனால உள்ளவங்க. அதுக்கப்புறம் நம்ம இடத்துல சிறப்பு என்னன்னா அதே மாதிரி கபலாக்கி அவங்க இங்கதான் வர்ணிக்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள வந்து பெண்களுக்கு அனுமதி கிடையாது, ஆண்களுக்கு மட்டும் தான் அனுமதி. இந்த இடத்துக்குள்ள போகும்போது